ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக மேம்பாட்டு திட்டம், ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீமு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்லேருந்தும் நிறைய கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் நீங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடியதில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த ரெண்டு ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது போக எஜுகேஷ்னல், ஹெல்த்து இந்த ஏரியாஸ்லேருந்தும் கொஷின் வரும். ஸோ இந்த 3-4 ஏரியா தான் ஹைலி இம்பார்ட்டன்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 ஸ்கீம் பக்கம் 20 to 25 ஸ்கீம்ஸ் பக்கம் வர மாதிரி இருக்கும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நமக்கு நாமை திட்டம், நபார்டுலேருந்து சில ஸ்கீம்ஸ் இது பண்ணுறாங்க, சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம், எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஸ்கீம்ஸு. இதுக்கப்புறமா வர ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமு, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஆவாஸ் யோஜனா, ஜல்ஜீவன் மிஷனு, நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம், பிரதம மந்திரி சாலை திட்டம், கிராம சாலை திட்டம், தூய்மை பாரத இயக்கம், கோபர்தான், ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் இயக்கம், தேசிய கிராம சுயாட்சி திட்டம், சுய உதவிக்குழு, அடுத்து தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், மீண்டும் மஞ்சப்பை, மதராஸ் பஞ்சாயத்து சட்டம். இது வந்து உங்களுக்கு ஊராட்சி சார்ந்த சில விஷயங்கள், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பற்றி. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம், வருவாய் ஆதாரங்கள், அதில் வந்து வரி இல்லா வருவாய் இதன் மூலமாக வருது, வரி வருவாய் இது மூலிமா வருதுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸ்கீம் நேமு, வருஷம், இயரு, ஆண்டு, என்ன ஆண்டோ அந்த எழுதிக்கோங்க. அடுத்து என்ன நோக்கம், யார் பயனாளிகள், அதே மாதிரி திட்டம் வந்து ஏதாவது காம்பனன்ட்ஸ் இருக்கா, அதாவது பிரிவுகள் ஏதாவது இருக்கா, அதில் இந்த 4 டீட்டெயில் இருந்தால் போதும். இப்போ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னா என்ன, 2006 11 வரைக்கும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தான் இதோட நோக்கம். எவ்வளோ ஒதுக்கீடுன்னா 20 லட்ச ரூபா ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒதுக்கீடு. ஸோ இதில் என்னென்ன இதுன்னா, குளங்களை புதுப்பித்தல், அரைக்கலன்கள், இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட் என்னென்னு படித்து மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா மேக் பண்ணிக்கோங்க. எல்லா அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறது. பெரியார் நினைவு சமத்துவபுரம் 97-98, சமுதாய நல்லிணக்கத்தை முன்னெடுத்து செல்வது வகையில் இது பண்ணப்பட்டது. மொத்தம் 100 வீடுகள், பரப்பளவு பார்த்திங்கன்னா 8 முதல் 10 ஏக்கர் வரைக்கும். பல்வேறு இந்த வீடுகள் எல்லாம் பல்வேறு இனத்தை சேர்ந்த வீடற்ற ஏழை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஒரே ஏரியாவில் வந்துட்டு வெவ்வேறு சமூகத்துக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபா அப்படின்னு, ஆண்டிற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதே வந்து இது எம்எல்ஏக்கான ஃபண்டு, எம்பிக்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா 5 கோடி ஒதுக்கீடு. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அது எம்பிக்கானது அடுத்து 2வது ஸ்கீம்ஸில் வரும்போது பார்க்கலாம். யார் வந்து இதுக்கு அனுமதி அளிப்பாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தான் அனுமதி அளிப்பாங்க. நமக்கு நாமே திட்டம் 97-98, தங்களுக்கு தேவையான இதெல்லாம் தாங்களே செஞ்சு கொள்கிறத, தனிநபர்களோ குழுக்களோ நிறுவனங்களோ தனியார் அமைப்போ பொதுமக்களோ தேவையின் அடிப்படையில் பணிகளை தேர்வு செய்து இவங்கள ஒரு பர்டிகுலர் இதை வந்து ரெடி பண்ணணும்னு
தனிநபராக இருக்கலாம், குழுவாக இருக்கலாம், என்ஜிஓவாக இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான ஃபண்டிங் வந்துட்டு 1/3 வந்து கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து. இதே 50% மேலே கொடுத்தா அவங்களுக்கே அந்த இதை கொடுத்துருவாங்க, அவங்களே செய்ய சொல்லி. இது வந்து மாவட்ட ஆட்சியர் தான் அனுமதி வழங்குவாங்க. ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி யார் செயல்படுத்துகிறாங்கன்னா நபார்டு, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. நீங்கள் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த நபார்டோட பலகை வச்சுருப்பாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி நபார்டு திட்டத்தின் கீழே இந்த ஃபண்டு RIDF மூலமாக இந்த சாலை அமைக்கப்பட்டது, இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பார்த்திங்கன்னா இதன் மூலிமா தான் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கிராமப்புறங்களில் அதிகமாக இதை நோட் பண்ணியிருக்கலாம். 80% கடனாக இருக்கும், 20% மாநில அரசோட பங்களிப்பு. வருஷம் பார்த்திங்கன்னா 1995-96 இது பண்ணப்பட்டது. சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி 2003-4. எதுக்காகனா நக்சலைட்டுகளின் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஏற்பட பிரச்சனைகளை சரி செய்திட பின்தங்கிய மாவட்டத்தை மேம்படுத்த. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. February 2006 தொடங்கப்பட்டுச்சு. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம். ஜாப் கார்டு தருவாங்க. வேலை கோரிய 15 நாட்களுக்குள்ளே வேலை கொடுத்துடணும். 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே கொடுக்கணும். சமமான ஊதியம் ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்கும். அறிவிக்கப்பட்ட ஊதியம் பெறுவதற்கான 15 நாட்களுக்குள்ளே ஊதியம் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலைன்னா இழப்பீடு வழங்கணும். சமூக தணிக்கைனா சோசியல் ஆடிட்டு, டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படி இது பண்ணுவாங்க. என்ன மாதிரி வேலை போயிட்டுருக்கு, எவ்வளோ காசு போகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம் மக்கள். ஊதியம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு தான் கொடுக்கும் 100%. இதே கட்டுமான பொருள் பணிகளுக்கு வந்து 75% ஒன்றிய அரசும் 25% மாநில அரசும் கொடுக்கும். சமூக தணிக்கை அப்படிங்கிறது விதிகள் 2011 பிரிவு 3 படி ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் அந்த பணிகளை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை சமூக தணிக்கை மேற்கொள்ள வழிவகை செஞ்சுருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனில் வச்சு கேட்பாங்க. 6 மாதம். நிதி செலவை நாம் பார்க்கலாம். திட்டத்தின் செயல்முறை, சமூக ஏற்றத்தாழ்வு, பணித்திறன் ஆகிய கோணங்களிலிருந்து ஆய்வு செய்யலாம். ஊரக வீடு வழங்கும் திட்டம், அதாவது அனைவருக்கும் வீடு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம். இது வந்து ஊரகம் நகர்ப்புறம்னு 2ஆக பிரியும். இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்னால ஊரகம் இதில் வரும். 2016-17 2022 அனைவருக்கும் வீடு என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டது. 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு 60%, 40% மாநில அரசும் நிதி கொடுக்கும். ஒரு யூனிட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.2 லட்சம். குறைந்தபட்ச பரப்பளவு 25 சதுர மீட்டர் 25 சதுர மீட்டர் 269 சதுர அடி. இதில் பார்த்திங்கன்னா பட்டியலில் தவிர மற்ற பழங்குடியினருக்கு 60% ஒதுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆவாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இதில் வந்து கணக்கெடுத்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆவாஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வீடுகள் யாருக்கு இது பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. ஆவாஸ்னாலே
நீங்கள் வந்து இந்த வீடு சம்மந்தமாக இருக்கிறதுக்குன்னு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜல் ஜீவன் 2024க்குள்ளே குடிநீர் வழங்கக்கூடியது. அனைவருக்கும் ஊரக பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் தண்ணி குடிநீர் வழங்கணுங்கிறது தான் இலக்கு. இது மார்ச் 24 வச்சுருக்காங்க. 2019-20 தொடங்கப்பட்டது. ஸோ இலக்கு எது வரைக்கும் வச்சுருக்காங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் கொஷினாக கேட்பான். இலக்கு வந்து 2024 25 அப்படின்னும் கேட்பான். ஆரம்பிக்கப்பட்ட இயரும் இம்பார்ட்டண்ட்டு. 55 லிட்டரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜல் ஜீவன் மிஷன். ஒன்றிய அரசு 50%, மாநில அரசு 50%. இது வந்து ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்வதற்காக. இதே வந்து ஆதரவு மற்றும் நீர்த்தர கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு 60-40% இருக்கும். இது எம்பி லேடு. நம்ம எம்எல்ஏக்கு எவ்வளோ பார்த்தோம்? 3 கோடி பார்த்தோம். எம்பிக்கு பார்த்திங்கன்னா 5 கோடி ஒதுக்கீடு ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு. 93 இது பண்ணுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் கிராம் மாதிரி திட்டம் 2014. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கிராம ஊராட்சியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். கிராம சாலை திட்டம், கிராம் சதக் யோஜனா. இணைப்பு சாலை வசதி இல்லாத 500க்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட குக்கிராமங்களுக்கு அனைத்து பருவ காலங்களிலும் ஏற்படைய இணைப்பு சாலைகளை வழங்குவதே இதன் நோக்கம். இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 500க்கு மேலே இருக்கணும். எல்லா காலத்துலேயுமே பயணிக்கக்கூடிய வகையில் சாலைகள் அமைக்கணும். ஸோ இது வந்து ஃபேஸ் 1, 2 நிறைய ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1, 2, 3ன்னு போகும். ஏன்னா அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு 5 வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதோட ப்ராக்ரஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி அதோட இலக்கு எட்ட முடியல அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 60-40 நிதி பகிர்வு. தூய்மை பாரத இயக்கம் அக்டோபர் 2, 2014. 2019க்குள்ளே முழுமையான சுகாதாரத்தை உறுதி செய்கிறது. கழிப்பறை வசதிகளை மேற்கொண்டு கொடுக்கறது. அதில் ஒரு பாட்டு தான் கோபர் தான், சாண எரிவாயு கலன் அமைக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 50 லட்சம் வரை சாண எரிவாயு திட்டத்தை மேற்கொள்ள அனுமதி அளித்தது. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன். இந்த ரூர்பர் அப்படின்னா அர்பன்னு இங்கிலீஷில் எழுதுவாங்க. அர்பன்னா நகரம், ஆர்னா கிராமம். ஸோ கிராமங்களில் வந்து பொருளாதார இதை மேற்கொண்டு நகரமயமாக கிராமத்தில் நகர்ப்புறத்துக்கு இணையான வசதியை மேற்கொள்கிறது. தேசிய கிராம சுயாட்சி திட்டம் 2018 அறிமுகம். சுய உதவிக்குழு 1989. அடுத்து வந்து ஐஎஃப்ஏடி நிதியுதவியோடு செயல்படுத்தப்பட்டது. மகளிர் திட்டம் பார்த்திங்கன்னா 1996. 1999 வந்து ஒன்றிய அரசின் பங்களிப்போடு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது 1983. இது கீழே உள்ள ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் மேம்பாடு திட்டம், இதெல்லாம் இது கீழே வரும். மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் 2012-13. நேஷ்னல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் NRETP ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீமு 19-20 கொண்டு வராங்க. திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, சேலம், கடலூர்னு 5 மாவட்டங்களில் செயல்படுத்துகிறாங்க.
60-40 ஒன்றிய மாநில அரசோட நிதி வாழ்ந்து காட்டுவோம் பார்த்திங்கன்னா உலக வங்கியோட நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வறுமை இழப்பு பொருளாதார அதிகாரம் அளிக்கும் திட்டமாக செயல்படுது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 60-40 நிதி ஒதுக்கீடு 2016-17 தமிழ்நாட்டில் செயல்படுது. நெகிழி இல்லா தமிழகம் மீண்டும் மஞ்சப்பை இது 23 டிசம்பர் 2021 பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழியை தடை செஞ்சுருப்பாங்க. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1950. பிரிவு 40 பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிகளை அமைத்திட வழிவகை செஞ்சுக்கும் டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பார்த்திங்கன்னா கிராம திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல், வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தல், தணிக்கை பண்ணுறது எல்லாமே இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்கிறதுக்கான பிரிவு பார்த்திங்கன்னா 1994 கிராம ஊராட்சி சட்டம் பிரிவு 240. வரி ஆதாரம், வரியில்லா வருவாயின்னு 3 மொத்தம் மானியம் மூலியமா வருமானம் கிடைக்கும் பஞ்சாயத்துக்கு. அதில் வரி வருவாயில் பார்த்திங்கன்னா வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி, விளம்பர வரி இதன் மூலிமா கிடைக்கிறது ஃபுல்லாக வரி வருவாய். வீட்டு வரி அல்லைன்னா சொத்து வரி, தொழில் வரி மூலிமா, விளம்பர வரி மூலிமா. வரியில்லா வருவாய் பார்த்திங்கன்னா மனைப்பிரிவு, அதுக்கான உரிமை கட்டணம், தொழில்களுக்கான கட்டணம், அபாயகரமான கேடு விளைவிக்கக்கூடிய தொழில்களுக்கான கட்டணம், சந்தை கட்டணம், குடிநீர் கட்டணம், வண்டி நிலையங்களுக்கான கட்டணம், சமூக காடுகள் ஏலம், பட்டா கட்டணம், சந்தை பொருட்களிலிருந்து பெறப்படும் வருமானங்கள், அபராதங்கள், கனிமம் சுரங்க ஏலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரியில்லா வருவாயில் வரும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.